விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புகாரின் பேரில் கீழ்ப்புத்தூட்டு பகுதியில் செயல்படும் மணல் குவாரியில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆய்வு நடத்தியிருக்கிறார். மனைவியின் பேரில் உள்ள இடத்தில் திமுக பிரமுகர் உதயகுமார் என்பவர் மண் குவாரி நடத்தியதாக தெரிய வந்திருக்கிறது. உதயகுமார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கிறார். தலைமறைவாக உள்ளவரை தற்போது போலீசார் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலிபத்துல்லா வழங்க கேட்கலாம். வணக்கம் கலிபத்துல்லா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்புதுப்பட்டு கிராமம் கிழக்கு கடற்கரை சாரம் ஓடுற தனியார் நபருக்கு சொந்தமான இடத்தில் மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தல் நடைபெறுவதாக திண்டிவனம் சாறு ஆட்சியர் திவ்யன்ஷு நிகாம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற சாறு ஆட்சியர் மற்றும் வருவாய் ஆட்சியர் இந்த கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இந்த கீழ்புதுப்பட்டு கிராமத்துல கிழக்கு கடற்கரை சாலைவரத்துல அருள் ஜோதி உதயகுமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் அவரது கணவர் உதயகுமார் ராமலிங்கம் என்பவர் திமுகவில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். இதை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மணல் குவாரி அமைத்தும் மணல் கடத்தி வருவதாக உறுதியானது. இதனைத் தொடர்ந்து இதனை அடுத்த சார் ஆட்சியர் அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 டிராக்டர், டிப்பர் லாரி, மெயில் லாரி போன்ற பதிவெண் இல்லாத ஜேசிபி வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளார். வாகனத்தை கண்டவுடன் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தப்பி ஓடியுள்ளனர். அங்கிருந்த ஊழியர்கள் உடனடியாக சார் ஆட்சியர் மற்றும் கோட்டகுப்பம் போலீசாரிடம் வருவாய்த்துறையிடம் தகவல் அளித்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கோட்டகுப்பம் உட்கோட்ட டிஎஸ்பி உமா செல்வி மற்றும் மரக்காணம் வட்டாட்சியர் பழனி மற்றும் போலீசார் இடத்திற்கு விரைந்து தப்பி ஓடிய நபர்கள் மற்றும் மணல் குவாரி அமைத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உதயகுமார் ஆகியோரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டவிரோதமாக செயல்பட்ட மணல் குவாரி மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து திமுக பிரமுகர் சட்டவிரோதமாக அந்த பகுதியில் தொடர்ச்சியாக மணல் குவாரி அமைத்தும் மணல் கடத்தலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உதயகுமார் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை மிரட்டியும் அதிகப்படியான அந்த மணல் குவாரி அமைத்தும் சண்டையிட்டு வருவதாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கலிபத்துல்லா.